பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உயர்தர மாணவர்களே, இன்றைய பாடத்திலே அக்கீதா தொடர்பான விடயங்களில் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, பாடத்திட்டத்திலே உங்களுக்கு தெரியும், 2வது பிரதான அலகிலே இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடுகள் என்ற தலைப்பில் 3வது பகுதியாக அஹ்லுஸ் சுன்னாவினரின் அக்கீதா என்ற தலைப்பு இடம்பெற்றிருக்கின்றது. எனவே அது தொடர்பான அம்சங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று பார்ப்போம். முதலிலே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்போர் யாவர்? இவ்வாறு சொல்லப்படுவதன் கருத்து என்ன? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்பது அரபு மொழியிலே வழிமுறை சார்ந்த கூட்டம் அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை சார்ந்த கூட்டம், இவ்வாறு மொழி கருத்தை கொள்ளலாம். அல்லது சுன்னாவையும் சமூகத்தையும் சேர்ந்தவர்கள் என்றும் மொழி ரீதியாக விளக்கம் சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும், சுன்னா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையையும், ஜமா என்பது கூட்டம், ஒன்றிணைந்த சமூகத்தையும் குறிக்கிறது. எனவே கூட்டத்தையும் சமூகத்தையும் சுன்னாவையும் சார்ந்திருக்கின்றவர்கள், அவ்வாறு நாங்கள் மொழி ரீதியாக பொருள் கொள்ள முடியும். அடுத்து பாருங்கள், இஸ்லாமிய பரிபாஷையில் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்களான சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள் மற்றும் இவர்களின் வழியில் செல்கின்ற முஸ்லிம் சமூகம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்று அழைக்கப்படுகின்றார்கள். எனவே இதிலே நீங்கள் பார்ப்பீர்கள், அடிப்படை என்ன? குர்ஆனையும் சுன்னாவையும் முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள் மற்றும் இவர்கள் வழியில் செல்கின்ற, இவர்களை பின்தொடர்ந்து செல்கின்ற இஸ்லாமிய சமூகம், முஸ்லிம் சமூகம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்று அழைக்கப்படுகின்றனர். இங்கே சலஃபு சாலிஹீன் என்ற சொல் மிகச்சிறந்த முன்னோர்கள் என்ற கருத்தை கொடுக்கும். அதன் மூலம் நாங்கள் சொல்ல வருவது, மிக உயர்ந்த உன்னதமான சமூகமான சஹாபாக்களையும், அவர்களை பின்பற்றிய தாபீன்களையும், அவர்களை பின்பற்றி வந்த தபவு தாபீன்களையும் சலஃபு சாலிஹீன்கள் என்று சொல்கிறோம். எனவே இவர்கள் அனைவரையும் சீரான வழியில் பின்பற்றி குர்ஆன் ஹதீஸையும் முழுமையாக பின்பற்றி வாழ்கின்ற இஸ்லாமிய சமூகம்தான் முஸ்லிம் சமூகமே இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எனவே இதன் மொழி ரீதியான பரிபாஷை ரீதியான கருத்து உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். அடுத்து பாருங்கள் மாணவர்களே, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை குறிப்பதற்கு பல பெயர்கள் பயன்படுகின்றன. அவற்றுள்ளே அஹ்லுல் அஸர், அஹ்லுல் ஹதீஸ், தாயிஃபத்துல் மன்சூரா, ஃபிர்கத்துன் நாஜியா போன்ற பெயர்கள் அடங்குகின்றன. அஹ்லுல் அஸர், அஹ்லுல் ஹதீஸ் என்பன சுன்னாவை பின்பற்றுவோர், சுன்னாவுக்கு சொந்தக்காரர் என்ற கருத்தை கொண்டது. உங்களுக்கு தெரியும், ஹதீஸ், அசர், ஹபர் போன்ற சொற்கள் சுன்னாவை குறிக்கின்ற வேறு சொற்கள். தாயிஃபத்துல் மன்சூரா என்று சொன்னால் உதவி செய்யப்பட்ட கூட்டம் மொழி ரீதியாக. ஃபிர்கத்துன் நாஜியா என்றால் விமோசனம் பெற்ற கூட்டம், பிரிவு என்று இவ்வாறு இந்த பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றது. இந்த அரபு பெயர்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் என்ற சொல் பதம் ஆரம்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அல்லது சஹாபாக்களுடைய காலத்திலே காணப்படவில்லை என்றாலும், இஸ்லாமிய வரலாற்றிலே நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல் வழிகட்ட சிந்தனை பிரிவுகள், அக்கீதா பிரிவுகள் தோற்றம் பெற்ற போது உண்மையான சீரான அக்கீதாவை பின்பற்றியவர்களை வேறு பிரித்து காட்டுவதற்காக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் என்ற சொல் பயன்பட்டது. எனவே உங்களுக்கு விளங்கி இருக்கும், ஆரம்பத்தில் இந்த சொல்லை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. முஸ்லிம்கள் என்ற பொதுச்சொல் பயன்படுத்தப்பட்டது. பிந்திய காலத்தில் அக்கீதாவை அடிப்படையாக கொண்டு
வழிபிறழ்ந்த அகீதா பிரிவுகள் தோன்றிய போது சீரான அகீதா பிரிவை முஸ்லிம்களில் அடையாளப்படுத்துவதற்காகத்தான் பிந்திய காலத்தில் இஸ்லாமிய அறிஞர்களால் இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாத் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டது. எனவே வழிகட்ட அகீதா பிரிவுகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட தூய்மையான அகீதாவை குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்ற ஒரு கூட்டத்தை தான் இது குறிக்க பயன்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் இல்முல் அகாயித் அல்லது இல்முல் அகீதா என்கின்ற அகீதா தொடர்பான நம்பிக்கை கோட்பாடுகள் தொடர்பான கலையும் பிந்திய காலத்தில் தோற்றம் பெற்றதை நாங்கள் காணலாம். அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினை சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான் நேரான வழியில் செல்பவர்கள் என்றும் அவர்கள்தான் மறுமையில் வெற்றி பெறுபவர்கள் என்றும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் உறுதியாக நம்புகிறார்கள். இதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த ஹதீஸ் அதற்கு தெளிவான சான்றாகும். பனு இஸ்ரவேலர்கள் 71 கூட்டங்களாக பிரிந்தனர். எனது உம்மத்தினர் 73 கூட்டத்தினராக பிரிந்து விடுவர். அவற்றில் ஒன்றை தவிர மற்றையவை அனைத்தும் நரகம் செல்லும். அந்த ஒன்று எது என்று வினவப்பட்ட போது நானும் எனது தோழர்களும் சென்ற வழி செல்வோர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அந்த பிரிந்து விடுகின்ற கூட்டங்களில் அவற்றை சேராது கடைசி வரையில் சத்தியத்தில் நிலைத்திருக்கின்ற தூய்மையான இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற கூட்டமாக அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் இருக்கின்றனர். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானும் என் தோழர்களும் சென்ற வழியில் செல்வோர் என்று குறிப்பிட்டது இங்கே அஹ்லு சுன்னா வல் ஜமாத் என்கின்ற இந்த சீரான அக்கீதாவை கொள்கையை பின்பற்றுகின்ற கூட்டத்தினரை குறிக்கிறது. அடுத்து பாருங்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினருடைய அக்கீதா தொடர்பாக நாங்கள் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அதிலே முக்கியமான அம்சங்களை மட்டும் நாங்கள் இங்கே எங்களது பாடத்திட்டத்துக்குள்ளால் எங்களுடைய ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியின் மையமாக கொண்டு அடிப்படையாக கொண்டு நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினருடைய அக்கீதாவுடைய அம்சங்களை இவ்வாறு நாங்கள் ஒன்றொன்றாக சுருக்கமாக பார்க்க முடியும். முதலாவது அல்லாஹ் தொடர்பான நம்பிக்கை எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம். அல்லாஹ் தாலாவை அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் அனைவரும் பிரபஞ்சத்துடைய படைப்பாளனாக, பாதுகாவலனாக, இந்த பிரபஞ்சத்தை போஷிப்பவனாக கருதுகின்றார்கள். எனவே அந்த அல்லாஹ், அந்த ரப் தனித்தவன், இணையற்றவன், நிரந்தரமானவன், அழிவில்லாதவன் என்றெல்லாம் நம்புகிறோம். அதேபோல் அவன் மட்டுமே வணக்கத்துக்குரியவன், உதவி தேடக்கூடியவன், ஷரியா சட்டத்தினை இயற்றுகின்ற அதிகாரம் உள்ளவன் என்றெல்லாம் நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அதேபோல் அஸ்மா சிஃபாத் அல்லாஹ்வுக்குரிய திருநாமங்கள் மற்றும் அல்லாஹ்வுக்குரிய பண்புகள் மூலம் அவன் அமைந்தவன். அவற்றை விளங்குவதன் மூலம் அஸ்மா சிஃபாத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் அல்லாஹ் தாலாவை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். நன்மை தீமை அனைத்தும் உலகில் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கின்றன. எனவே அவனை மீறி உலகில் இந்த பிரபஞ்சத்தில் அணுவும் அசையாது. மறுமையில் அவனை வெற்று கண்களால் இறை விசுவாசிகளுக்கு பார்க்க முடியும் என்றெல்லாம் இதிலே நம்பிக்கை கொள்கின்றோம் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் என்ற அடிப்படையில். சுருக்கமாக சொன்னால் உங்களுக்கு தெரியும், சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவில் இடம்பெறுகின்ற அல்லாவை பற்றி மிகச் சுருக்கமாக சொல்கின்ற அந்த சூறாவில் இருக்கின்ற அனைத்து அம்சங்களையும் அவ்வாறு உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். அதேபோல் இங்கே குறிப்பிட்ட இந்த அம்சங்களும் அல்லாஹ் தொடர்பான நம்பிக்கையில் முக்கியத்துவம் பெறுகின்றன. இரண்டாவது, ரூஹுகள். ஒரு ஸ்தூல உடலமைப்பு, மனிதர்களைப் போல் ஒரு பிசிக்கல் ஷேப் உடலமைப்பு இல்லாத மலக்குகள், ஜின்கள், ஷைத்தான்கள் அனைத்தும் இதில் அடங்குகின்றனர். எனவே இவர்கள் எல்லோரையும் விசுவாசிப்பது
கடமையாகும். இதனை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் முதன்மையாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு விடயம். மலக்குகளை பொறுத்தவரையில் அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், இறைவனை அல்லாஹ்வை எப்போதும் துதி செய்து கொண்டிருப்பவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றி இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு அவர்களுடைய பணிகளை செய்பவர்கள். எனவே மலக்குமார்கள் தொடர்பாக இவ்வாறான அம்சங்களை எல்லாம் நம்புகின்றோம். மலக்குமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்புக்கள், அல்லாஹ்வுடைய பெண்மக்கள் என்று ஜாஹிலியா காலத்தில் சொன்னார்கள். எனவே அவை எல்லாம் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் முற்றாக நிராகரிக்கின்றனர். எனவே அல்லாஹ் தஆலாவும் மனிதர்களைப் போல் அல்லாஹ்வுடைய படைப்புகளாக நாங்கள் நம்புகின்றோம். அவர்கள் எண்ணிக்கை தொடர்பாக, அதேபோல் அவர்களுடைய தோற்றம் தொடர்பாக நாங்கள் விரிவாக மலக்குகள் என்ற பாடத்தில் படித்திருந்தோம். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் அதேபோல் ஜின்கள் அவர்களும் அடங்குகிறார்கள். அவர்கள் நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள். இவர்களும் மனிதனை போன்று செயல் சுதந்திரம் உள்ளவர்கள். மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். சுவர்க்கம் நரகம் உண்டு. எனவே இந்த அம்சங்கள் எல்லாம் ரூஹுகள் தொடர்பான விடயங்களில் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். சுருக்கமாக கூறினால் மலக்குகளை பற்றி, ஜின்களை பற்றி, ஷைத்தான்கள் ஜின்களிலே மோசமானவர்களை பற்றி, இவ்வாறு இந்த படைப்புகள் பற்றி எல்லாம் நாங்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்கின்றோம். அதே போல் அடுத்து பாருங்கள், அல் குர்ஆன். அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய பேச்சு, கலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம். இது ஒரு படைப்பல்ல, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது அல்ல. இது நாங்கள் பார்த்தோம், முத்தஸிலாக்களுடைய கொள்கைக்கு இது முற்றிலும் முரணாக அமைந்த விடயம். எனவே அந்த கொள்கையை அஹ்லு சுன்னாக்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய படைப்பு அல்ல, அது அல்லாஹ்வுடைய பேச்சு. அல் குர்ஆனின் வருகையோடு ஏற்கனவே இருந்த வேதங்கள் அவை காலாவதியாயின, செயலிழந்தன. எனவே அல் குர்ஆன் வந்த பிறகு உலகத்துக்கு அதனுடைய சட்டங்கள் தான் நடைமுறைக்கு வருகின்றது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் முழுமையாக எழுதப்பட்டிருந்தது. ஒவ்வொரு அந்த காலத்திலே காணப்பட்ட முறைகளில், உதாரணமாக தோள்களில், பட்டைகளில் இவ்வாறு எழுதப்பட்டு கலிஃபா அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்தில் எவ்வித குறைபாடுகளும் இல்லாமல் நூலுருப்படுத்தப்பட்டது. எனவே முதலில் அல் குர்ஆன் அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே நூலாக மாற்றம் பெற்றது. இந்த வேதம் அல் குர்ஆன் மறுமை நாள் வரை திரிவுபடுத்தப்பட யாராலும் முடியாது. திரிவுபடுத்தப்படவோ அதேபோல் மாற்றத்துக்கு உள்ளாகவோ மாட்டாது. எந்த ஒரு திரிவுக்கும் மாற்றத்துக்கும் இந்த வேதம் உட்படாது. அதேபோல் இது இறுதி வேதம். இதன் பிறகு இன்னொரு வேதம் இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட மாட்டாது என்று நாங்கள் அஹ்லு சுன்னாவினர் உறுதியாக நம்புகின்றோம். அடுத்து பாருங்கள், மறுமை. மரணத்துக்கு பின்னுள்ள நிரந்தரமான வாழ்க்கையே மறுமை எனப்படுகிறது. ஆலமுல் பர்ஸக் என்றும் கபரு வாழ்க்கை அல்லது மன்னரை வாழ்க்கை, மறுமைக்கும் இம்மைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி என்று நம்புகிறோம். ஒருவர் மரணித்த பிறகு அவர் மறுமையில் எழுப்பப்படும் வரை அந்த மரணத்துக்கும் மறுமைக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையை ஆலமுல் பர்ஸக் என்று நாங்கள் சொல்கிறோம். எனவே அந்த ஆலமுல் பர்ஸகிலே ஒருவருக்கான தண்டனை நரகம், அவர் பாவியாக இருந்தால் அப்பொழுதிலிருந்தே ஆரம்பமாகும் என்றும் நம்புகிறோம். மறுமைக்குரிய அடையாளங்கள் நிகழ்ந்த பிறகு இந்த மறுமை ஏற்படுகின்றது என்று நம்புகிறோம். சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள் என்றெல்லாம் நாங்கள் மறுமை தொடர்பான அந்த பாடத்திலே பார்த்திருக்கின்றோம். மறுமையிலே பாஸ், உயிர் கொடுத்து எழுப்பப்படுதல், ஹஷ்ர், ஒன்று சேர்க்கப்படுதல், ஷஃபாத், பரிந்துரை, ஹிசாப், விசாரணை, மீசான், தராசு, சிராத், பாலம், ஜன்னத், ஸ்வர்க்கம், நார், நரகம், இந்த விடயங்களை எல்லாம் உண்டென்றனவும் அவற்றை உறுதியாகவும் அஹ்லு சுன்னாவினர் நம்புகின்றனர்.
அடுத்து பாருங்கள், பாவம். இங்கே பாவம் என்பது பெரும்பாவங்களை குறிக்கிறது. பெரும்பாவம் செய்த ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் பாவியாக கருதப்படுகிறான் அஹ்லுஸ் சுன்னாவினருடைய நம்பிக்கையில். காபிராக மாறிவிடுவதில்லை. கலிமா சொன்ன இஸ்லாத்தை ஏற்ற ஒரு முஸ்லிம் பெரும்பாவம் செய்து விட்ட காரணத்தினால் அல்லாஹ் மன்னித்தால், அவனை மன்னித்தால் சுவனம் செல்வான். இல்லாத போது தண்டனையை அனுபவித்த பின்னர், நரகிலே தண்டனையை அனுபவித்த பின்னர் அல்லாஹ்வுடைய அருளால் என்றோ ஒரு நாள் சுவனம் போவான். இவ்வாறு நாங்கள் பெரும்பாவம் செய்தவர்கள் தொடர்பாக நம்பிக்கை கொள்கிறோம். உங்களுக்கு தெரியும், பெரும்பாவம் செய்தவர்களை ஹவாரிஜுகள் காபிர் என்று சொன்னார்கள். அதேபோல் மூத்தசிலாக்கள் ஈமானுக்கும் குபுருக்கும் இடையில் நிற்கிறார்கள் என்று சொன்னார்கள். அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய நிலைப்பாடு இவ்வாறு இருக்கும். தெளிவான குஃபுர், நிராகரிப்பு அல்லது ஷிர்க் ஈடுபடாத ஒரு முஸ்லிமை காபிர் என்பது பெரும் பாவம், ஒரு பெருங்குற்றம் என்றும் அஹ்லுஸ் சுன்னாவினர் நம்புகின்றனர். எனவே ஒருவரை காபிர் என்று, ஒரு முஸ்லிமை காபிர் என்று விழிப்பது மிக பயங்கரமான ஒரு விஷயம். அடுத்து பாருங்கள், ரிசாலத், தூது. அல்லாஹ் மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக காலத்துக்கு காலம் உலகுக்கு நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்திருக்கின்றான். அவர்களை அப்படியே விட்டுவிடாமல் நேர்வழியை காட்டுவதற்காக இந்த ரிசாலத்தை வழங்கியிருக்கின்றான். இந்த ரிசாலத்தை சுமந்து வந்த ரசூல்மார்கள் இஸ்மத் என்கின்ற பண்பை பெற்றிருந்தார்கள். இஸ்மத் என்பது பாவங்களிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்கள். இவர்களுக்கு முஅஜிசத் என்கின்ற அற்புதங்கள் வழங்கப்பட்டன. அவர்கள் நபி என்பதை நிரூபிப்பதற்காக முஅஜிசத் என்கின்ற அற்புதங்கள் வழங்கப்பட்டன. நபிமார்களிடையே பாகுபாடு காட்டுவது கூடாது. எனவே எங்களுக்கு முன்னால் வந்த நபிமார்கள் அனைவரையும் மதிக்க வேண்டும். இறை தூதர்களில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஹாத்தமுன் நபி, இறுதி நபி என்று நம்புகின்றோம். இவர்களில் விசேட சிறப்புக்குரியவர்கள், அல்லாஹ்வினால் விசேட சிறப்புக்கு உரியவர்களாக கருதப்படுகின்றார். மனித ஜின்களுக்கு பொதுவாக நபியாக வந்தவர்கள். அதேபோல் அவர்கள் மியராஜனும் விண்ணுலக பயணம் சென்று வந்தவர்கள். அந்த மியராஜ் என்பது உள்ளத்தாலும் உடலாலும் சேர்ந்து இடம்பெற்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அடுத்து அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினருடைய அடுத்த நம்பிக்கை ஷஃபாஅத் தொடர்பானது. மறுமை நாளிலே அல்லாஹ்விடம் பரிந்து பேசுகின்ற, சிபாரிசு செய்கின்ற தகுதியை இது குறிக்கிறது. அல்லாஹ் நாடியோருக்கு மட்டுமே இதனை வழங்குவான். ஷஃபாஅத்துல் குப்ரா என்பது அவற்றுள் மிக பெரியதாகும். உங்களுக்கு தெரியும், மறுமை நாளிலே அந்த மாஷர் வெளியிலே மக்கள் வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள். சூரியன் அருகில் கொண்டு வரப்படும். வியர்வை முழங்கால் அளவிலே அவர்கள் பெருக்கெடுத்து ஓடும். எனவே அவ்வாறு மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அவசரமாக விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும் என்று அந்த மக்கள் ஒவ்வொரு நபியாக சென்று அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்யுமாறு கூறுவார்கள். எனவே இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெரிய மன்றாட்டத்தை செய்வார்கள். எனவே அதனைத் தொடர்ந்துதான் விசாரணை ஆரம்பமாகும். இந்த விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மக்காமு மஹ்மூத் என்ற இடத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்துல் குப்ரா என்கின்ற அந்த சிபாரிசை மேற்கொள்வார்கள். ஷஃபாஅத்தில் பல வகைகளும் உண்டு. எனவே இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஷஃபாஅத் தொடர்பாக நம்பிக்கை கொள்கின்றோம். அடுத்து மாணவர்களே, சஹாபாக்கள். சஹாபாக்களை பொறுத்தவரையில் நபிமார்களுக்கு அடுத்த தரத்தில் இவர்கள் இருக்கின்றார்கள். சஹாபாக்களில் பல சிறப்புக்குரிய விசேஷமானவர்கள் பலரும் இருக்கின்றார்கள். அவர்களுள் அஷரத்துல் முபஷரா, சுவனத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள், அதேபோல் உம்மஹாத்துல் மூமினின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்கள், மூமின்களுடைய தாய்மார்கள் என்று அழைக்கப்படுபவர்கள், அதேபோல் அஹ்லுல் பைத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர், இவ்வாறு விசேட மதிப்புக்குரியவர்களும் இருக்கின்றார்கள். சஹாபாக்கள் அனைவரும் நம்பிக்கையும் நாணயமும் கொண்டவர்கள். இவர்களில் முதல் 4 கலீஃபாக்களும் விசேட சிறப்பு கொண்டவர்கள். எனவே எந்த ஒரு சஹாபியையும் அவர்கள்
அவர்களை பாவியாகவோ அவர்களை குற்றவாளியாகவோ அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் அடையாளம் காண்பது கிடையாது. எனவே அவர்கள் ஏதாவது தவறு விட்டிருந்தால், இஜ்திஹாத் அடிப்படையில் ஏதாவது தவறு விட்டிருந்தால் அது அவர்களுடைய இஜ்திஹாதில் ஏற்பட்ட பிழையாக அமையுமே தவிர அவை பாவமாகவோ பெருங்குற்றமாகவோ ஒருபோதும் அமைந்து விடாது. ஏனெனில் அல்லாஹ் தாலாவும் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாவும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாவை பொருந்திக் கொண்டார்கள் என்று சிறப்பித்து சஹாபாக்கள் பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. எனவே சஹாபாக்களில் யாரையும் குற்றவாளியாக பாவியாக அடையாளப்படுத்துவது கிடையாது. அடுத்து பாருங்கள், வலிமார்கள், இறை நேசர்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய விசேட அன்புக்குரியவர்கள். ஷரியா சட்டங்களை முழுமையாக விரும்பி பின்பற்றுபவர்கள் வலிமார்கள். அதேபோல் அவர்களிடம் விசேடமான சில ஆன்மீக பண்புகள் இருக்கும். தக்குவா, இஹ்லாஸ், உள தூய்மை, வரா பேணுதல், இபாதா வழக்க வழிபாடுகளில் அளவு கடந்த ஆர்வம், ஈடுபாடு போன்றவற்றை இவர்கள் பேணுபவர்கள். இவர்கள் எந்த மார்க்க கடமையையும் புறக்கணிக்காதவர்கள். ஒருபோதும் அவர்கள் தங்களுக்கு இந்த கடமை தற்போது கடமை இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லா கடமைகளையும் அவர்கள் சரிவர நிறைவேற்றுவார்கள். விதிவிலக்கு அளிக்கப்படாதவர்கள். இவர்களுக்கு கராமத் என்கின்ற இறை அருளும் கிடைப்பதுண்டு, அல்லாஹ் நாடிய போது வழங்குவதுண்டு. எனவே வலிமார்கள் பற்றி நம்பிக்கை அஹ்லுஸ் சுன்னாவினுடைய இவ்வாறு காணப்படுகிறது. அடுத்து கதிர். நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படியே நடக்கின்றன என்பதை அஹ்லுஸ் சுன்னாவினர் உறுதியாக நம்புகிறார்கள். அல்லாஹ் நாடியதை யாராலும் தடுக்கவும் முடியாது, அவன் தடுத்ததை யாராலும் கொடுக்கவும் முடியாது என்று நம்புகின்றார்கள். அதேபோல் மனிதனுக்கு செயல் சுதந்திரமும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவனது செயல்களுக்கு அவன்தான் பதில் கூற வேண்டும். எனவே உலகத்தில் எல்லா செயல்களும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி, எல்லா விடயங்களும் அல்லாஹ்வுடைய முன்னலப்பின்படி நடக்கின்றன. அதேபோல் மனிதனுக்கும் செயல் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. மனிதன் எதையும் நிர்பந்தமாக செய்வதில்லை. அவனுடைய செயல் சுதந்திரத்தின் அடிப்படையிலே அவன் நன்மையையும் தீமையையும் தெரிந்தெடுக்கின்ற அந்த சந்தர்ப்பம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே கதிர் சம்பந்தமாக இவ்வாறு அஹ்லுஸ் சுன்னாவினுடைய நம்பிக்கை அமைந்து காணப்படுகின்றது. அடுத்து புனித ஸ்தலங்கள். விசேஷமாக நன்மையை எதிர்பார்த்து புனித பயணம் செய்கின்ற 3 இடங்கள் உள்ளதாக அஹ்லுஸ் சுன்னாவினர் நம்புகின்றனர். இது புனித ஹதீஸின் அடிப்படையில் இந்த விடயம் நம்பிக்கை அமைந்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித பயணம் என்பது 3 இடங்களுக்கு மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்று அந்த ஹதீஸில் இந்த 3 இடங்களையும் குறிப்பிட்டார்கள். மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா. எனவே இந்த படத்தில் இருப்பது போல் இந்த 3 இடங்களுக்கும் தான் நன்மையை எதிர்பார்த்து, அங்கே செல்வதால் நன்மை கிடைக்கிறது, அங்கே தொழுவதால் விசேட நன்மை கிடைக்கிறது, பணமடங்கு நன்மை கிடைக்கிறது. இந்த நோக்கத்துடன் புனித யாத்திரை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட இடம் இந்த 3. ஏனைய பள்ளிவாசல்கள், ஏனைய தலங்களுக்கு முஸ்லிம்களுக்கு செல்ல முடியும் அங்கே. எனவே அவை புனித பயணமாக கருதப்படுவதில்லை. அதேபோல் அங்கே தொழுவதால், இது தவிர்ந்த வேறு இடங்களில் தொழுவதால் விசேடமான நன்மை எதுவும் கிடைக்கப் பெறுவதில்லை. அல்லாஹ்வுடைய பள்ளியிலே தொழுத அந்த நன்மை கிடைக்கும். வேறு எந்த இடத்துக்கும் புனித யாத்திரை என்ற பெயரில் செல்வது கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த கொள்கையை அஹ்லுஸ் சுன்னாவினர் நம்புகின்றார்கள். எனவே மாணவர்களே, அஹ்லுஸ் சுன்னாவினர் தொடர்பான அடிப்படையான சில அம்சங்களை நாங்கள் பார்த்தோம். இது தொடர்பான மேலதிகமான விளக்கங்களை நாங்கள் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, மலக்குகள் பற்றிய நம்பிக்கை, ரிசாலத் பற்றிய நம்பிக்கை, மறுமை, அதேபோல் கதிர் பற்றிய நம்பிக்கை என்ற பாடங்களில் விரிவாக தந்திருக்கின்றோம். அதனை வேண்டுமென்றால் பார்த்து கொள்ள முடியும். ஆனால் அஹ்லுஸ் சுன்னாவினருடைய நம்பிக்கைகள் பற்றி சுருக்கமாக எழுதுக என்று கேட்டால் இந்த விடயங்களை நீங்கள் குறிப்பிடுவது போதுமானது. மிக விரிவாக எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே மாணவர்களே, இந்த பாடத்தில் வந்திருக்கின்ற வினாக்களை பாருங்கள். அஹ்லுஸ் சுன்னாவின் அக்கீதாவை தெளிவுபடுத்துக என்று கேட்டால் இந்த தலைப்புகளூடாக முதலில் அவர்கள் யார் என்பதை சொல்லிவிட்டு, அறிமுகப்படுத்திவிட்டு,
இந்த விடயங்களை நீங்கள் எழுத வேண்டும். அஹ்லு சுன்னா வல் ஜமா ஏனைய அகீதாவில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை விளக்குக என்றும் ஒரு கேள்வி வந்திருக்கிறது. எனவே இங்கே நாங்கள் ஒப்பிட்டு சொன்னது போல் இந்த ஒவ்வொரு விடயத்தையும் ஒப்பிட்டு சொல்ல முடியும். நாங்கள் இதனை மூத்தசிலா என்கின்ற பாடத்திலே அஹ்லு சுன்னாவினருடைய அகீதாவோடு ஒப்பீடு செய்து நாங்கள் பல விடயங்களை அங்கே கதைத்திருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் பொதுவாக இந்த விஷயங்களை எழுத முடியும். எனவே இந்த வினாக்களுக்கும் நீங்கள் விடை எழுத முயற்சி செய்யுங்கள். எனவே இவ்வளவு நேரமும் இந்த பாடத்தில் இணைந்திருந்தமைக்காக நன்றி கூறுகிறேன். இந்த பாடம் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பாடத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா வ ஷுக்ரன் லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.